அனைவருக்கும் வணக்கம். பிப்ரவரி மாத ராசி பலன்கள் 2025. இந்த வருடத்துடைய 2வது மாதம் பிப்ரவரி மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். காலச்சக்கரத்துக்கு 9வது ராசி தனுசு. தனுசு ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிப்ரவரி மாதத்துல மந்த்லி பிளானட்லாம் எந்த மாதிரியான சூழ்நிலையில இருக்கு அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் புதன் இணைவு. அது மாதத்தோட ஆரம்பத்திலே இருக்கிறது சிறப்பு தான். அதே போல புதன் வந்து இந்த மாதத்திலேயே 3 முக்கியமான இடங்களை டிராவல் பண்ணுவாரு. அதாவது நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல முதல் 11 நாட்கள் டிராவல் பண்ணுவாரு. கரெக்டா 11ஆம் தேதி நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. சனியோட போய் இணைஞ்சிருவாரு. அதனை தொடர்ந்து கரெக்டா 27ஆம் தேதி மாதத்தோட எண்ட் ஆஃப் மந்த்ல 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி நீச்சமாகிறாரு. சோ அந்த காம்பினேஷன் நம்ம கொஞ்சம் மெயினா வாட்ச் பண்ணணும். அடுத்த சூரியனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருப்பாரு. செகண்ட் ஹாஃப்ல நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போவாரு. சனியோட சூரியன் இணைகிறது கொஞ்சம் குற்றம். அதுலயும் வந்து சூரியன் வந்து நமக்கு பாகியாதிபதி சனியோட இணைகிறது கொஞ்சம் குற்றம் தான். சோ அந்த காம்பினேஷன் நம்ம கொஞ்சம் மெயினா வாட்ச் பண்ணணும். பொதுவா சூரியன் 3ல இருக்கிறது சிறப்பு. ஆனா சனியோட இணைகிறது அந்த கான்செப்ட் வந்து கொஞ்சம் போட்டியை வலியுறுத்தி சொல்ற மாதிரி இருக்கு. சோ அந்த காம்பினேஷன் நம்ம மெயினா பார்ப்போம். அடுத்தது வந்து பார்த்தோம்னாக்கா நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் ராகு காம்பினேஷன் இருக்கும். அதுலயும் சுக்கிரன் வந்து உச்சமா இருப்பாரு. சுக்கிரன் வந்து பார்த்தோம்னாக்கா நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதி பிளஸ் வந்து லாபாதிபதி உச்சமாகிறது நல்லது. ஆனா 6ஆம் இடத்து அதிபதி உச்சமாகிறது குற்றம். அதுலயும் ராகுவோட இணைந்து இருக்காரு. 4ஆம் இடத்துல ராகு சுக்கிரன் காம்பினேஷன் பிளஸ் அதுல ராகு உச்சம். அது வந்து பிளஸ் ஆர் மைனஸ் கேட்டகரியில தான் இருக்கு. ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல முடியாது. பரவாயில்ல ஓகே அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேட்டகரியில இருக்கு. அடுத்தது குரு வக்ர நிவர்த்தி ஆகிறாரு 6ஆம் இடத்துல. சோ அந்த காம்பினேஷன் நம்ம கொஞ்சம் மெயினா வாட்ச் பண்ணணும். ஏன்னா குரு நமக்கு ரொம்ப முக்கியமான பிளானட். அது 6ல போய் மாற்றுறது குற்றம். பிப்ரவரி 4ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறது நமக்கு அது ஒரு பெரிய மைனஸ் தான். அதுவே 4ஆம் தேதி வக்ர நிவர்த்தி மே மாதத்துல குரு பயிற்சி இருக்கும். மே மாதம் வரைக்கும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அந்த காம்பினேஷனை உங்களுக்கு நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்தது செவ்வாய் வந்து பார்த்தோம்னாக்கா நம்முடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருப்பாரு. இந்த மாதத்துல கரெக்டா 11ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. வக்ரத்துல இருக்கிற செவ்வாய் கரெக்டா 14ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. பஞ்சமாதிபதி கேந்திரம் ஏறுறது நல்லது. அது நமக்கு ஒரு வகையில சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும். அதே போல விரையாதிபதி கேந்திரம் ஏறுறது ஒரு மாதிரி விரயத்தையும் ஒரு சில மாற்றத்தையும் குறிக்குது. சோ அந்த காம்பினேஷன் நம்ம மெயினா வாட்ச் பண்ணுவோம். அடுத்தது கேது ஜீவனஸ்தானத்துல அதே போல குரு பார்வை கேதுக்கு ரொம்ப சிறப்பா கிடைக்குது. சோ அது வந்து தொழில் உத்தியோகம் இதுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு வளர்ச்சி கொடுக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். சோ இதுதான் இந்த பிப்ரவரி மாதத்துக்கான கிரக அமைப்பு. இப்போ இந்த பிப்ரவரி மாத ராசி பலன்களை ரொம்ப டீடைலா பார்க்கலாம். முதலாவது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் புதன் இணைவு. குடும்பம் சார்ந்த வகையில சுபமான மாற்றங்கள் நிறைய இருக்கும். மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபேமிலில நிறைய சுபத்துவமான பேச்சுவார்த்தைகள். ஏன்னா வந்து சூரியன் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி. அந்த 9ஆம் அதிபதி 2ஆம் இடத்துக்கு வரும்போது குடும்பத்துல சுப மாற்றங்கள் நிச்சயமா இருக்கும். சுபம் சார்ந்த வகையில பேச்சுவார்த்தைகள் அதிகமா இருக்கும். மேலும் நிறைய பேருக்கு இந்த மாதத்துல இந்த திருமண முயற்சி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தோம்னா புதன் வந்து நமக்கு 7ஆம் அதிபதி பிளஸ் வந்து ஜீவனாதிபதி. அவர் 2ஆம் இடத்துல இருக்கும்போது நம்ம ஃபேமிலில யாரோ ஒருத்தவங்களுக்கு திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் நிச்சயமா இருக்கும். சோ அந்த காம்பினேஷன் வருது. அதே சூரியன் புதன் இணைவு கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சிறப்பு. இந்த மாதத்துல கல்வி சார்ந்த வகையில நிச்சயமா ஏதோ ஒரு வகையான சுப விரய செலவுகள் காத்துக்கிட்டு இருக்கு. கடன் வாங்கியாச்சும் நம்ம கல்வியில இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட் நிச்சயமா வரும். ஏன்னா வந்து 6ஆம் இடம் ரொம்ப சிறப்பா ஆக்டிவேட் ஆகுது. அது வந்து கடன் சார்ந்த விஷயங்களை இன்டிமேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதே போல 4ஆம் இடமும் ராகுவோட கண்ட்ரோல்ல இருக்கு. அதே போல உச்ச சுக்கிரன் இருக்காரு. சோ அந்த காம்பினேஷனும் ஆக்டிவேட் ஆகுது. 2ஆம் இடத்துல பார்த்தோம்னாக்கா சூரியன் புதன் இணைவு மாதத்தோட ஆரம்பத்துல. ஆகவே கல்வி சார்ந்த வகையில இது ஒரு வகையான விரய செலவுகளை காமிக்குது. சோ அதுக்கு தகுந்தாற் போல நம்மள ரெடி பண்ணி வச்சுக்கிறது நல்லது. நமக்கோ அப்படிலாம் நம்முடைய பிள்ளைகளுக்கோ கல்வி சார்ந்த வகையில நிச்சயமா ஏதோ ஒரு வகையான சுப விரய செலவுகள் காத்துக்கிட்டு இருக்கு. அடுத்தது 3ஆம் இடத்துல சனியுடைய சஞ்சாரம். 3ஆம் இடத்த சனி எவ்வளவு தடுமாற்றங்கள் வந்தாலும் எல்லாத்தையும் சமாளிச்சு நம்ம அடுத்த லெவலுக்கு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை கொடுத்துட்டே இருக்கும். முயற்சி தான் 3ஆம் இடத்த சனி. ஆல்ரெடி இருக்கிற அனுபவ பாடங்கள்லாம் வச்சு நம்ம லைஃப்ல அடுத்த லெவலுக்கு எப்படி போறது அப்படிங்கறத யோசிக்கும். புதிய புதிய முயற்சிகள்ல இறங்க வைக்கும். அது முயற்சி சனி செய்யற நமக்கு ஒரு ஆக்டிவேஷன். அதே முயற்சி சனி சிறப்பு தான். அதை நம்ம கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும். நல்ல விஷயங்களை நம்முடைய செயல்பாடு நம்ம செலுத்தணும். உண்மையா ஹார்ட் ஒர்க் பண்ணோம்னா நிச்சயமா நமக்கு நல்ல பலன்கள் முயற்சி சனி காலகட்டங்களில் கிடைக்கும். இந்த நேரத்துல தைரிய வீரிய பராக்கிரமம் ரொம்ப சிறப்பா இருக்கும். எதுக்கும் பயப்பட மாட்டோம். எவ்வளவுதான் மனசுக்குள்ள கவலைகள் வருத்தங்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற அந்த மனநிலையும் சேர்ந்தே நமக்கு வளரும். ஒரு கத்தியை உருவாக்கணும்னா இரும்பை அடிச்சு 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 தான் அந்த கத்தியை உருவாக்குவாங்க. இப்போ அந்த இரும்பு வந்து கத்தியா மாறக்கூடிய ஒரு காலகட்டம். மனசுல நிறைய வலி இருக்கும். ஆனா அது கத்தியா மாறக்கூடிய காலகட்டம் மிக விரைவில் நெருங்கிட்டு இருக்கு. அடுத்தது 4ஆம் இடத்துல
இடத்துல உச்ச சுக்கிரன் பிளஸ் ராகு இந்த காம்பினேஷன் இருக்கு. 4ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் அதிபதி உச்சமாகிறது கடன் சார்ந்த சிந்தனையை நிச்சயமா கொடுக்கும். ஆல்ரெடி கடன்ல இருக்கீங்கன்னா அந்த பிரஷர் வந்து இந்த மாதத்துல கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதே போல புதுசா ஏதாச்சும் கடன் வாங்கலாமா அப்படிங்கிற யோசனையை கொடுக்கும். ராகுவும் 4ஆம் இடத்துல இணைந்து இருக்கிறதுனால கடனை வந்து கொஞ்சம் அதிகமா வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவோம். சோ அந்த டிராப்ல மட்டும் போய் மாட்டிக்காதீங்க. கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கூடுதல் விழிப்புணர்வு நிச்சயமா வேணும். அதே போல யாருக்கும் கடன் உதவி பண்ணியும் மாட்டிக்காதீங்க. சோ இந்த ரெண்டு காம்பினேஷன்லயும் ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க. ஆல்ரெடி கடன் இருக்குன்னா அதை கட்டி முடிக்கிறதுக்கு உங்களால எந்த அளவுக்கு எஃபோர்ட் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எஃபோர்ட் எடுங்க. புதுசா எதுலயும் எந்த ஒரு கமிட்மெண்ட்லயும் போய் மாட்டிக்க வேண்டாம். சோ அந்த காம்பினேஷன்ல நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். அதே போல லாபாதிபதி உச்சமாகிறது பொருளாதார வரவை நிச்சயமா இது கொடுக்கும். இந்த மாதத்துல 4ஆம் தேதிக்கு மேல உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு சாலிடா உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிரும். அதே போல தொழில இருந்த அந்த தொய்வான நிலை இப்ப நிவர்த்தியாகி தொழில ஒரு வளர்ச்சி, ஒரு மாற்றம், புதிய வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கிறது. புதுசா ஏதாச்சும் சுப விரைய மாற்றங்கள் பண்றது, இதெல்லாமே இந்த மாதத்துல ரொம்ப சிறப்பா இருக்கு. அதே போல தொழில இன்வெஸ்ட் பண்றதுக்கு இந்த மாதத்துல நிறைய பேருக்கு மைண்ட் செட் அப்படியே சாலிடா கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா குருவுடைய பார்வை நம்மளுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல பதியுது. என்னை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்கி எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண வேண்டாம். அது நமக்கு ஒரு மாதிரி மன உளைச்சல தான் கொடுக்கும். கடன் வாங்கி எதுவும் பண்ணாம ஆல்ரெடி இருக்கிற விஷயங்களை நீங்க இன்னும் நல்லா பெட்டர் பண்றதுக்கு உங்களுடைய எஃபோர்ட்டை நீங்க கொடுங்க. இந்த மாதத்துல உங்களுடைய உழைப்பு அதிகமா இருக்கணும், இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மியா இருக்கணும். குறிப்பா கடன் வாங்கி பண்ணக்கூடாது. சோ இந்த காம்பினேஷன் நீங்க கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க. அதே போல ஆல்ரெடி உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்துல நிச்சயமா சம்பள உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாமே காத்துக்கிட்டு இருக்கு. உங்களுடைய முயற்சிக்கான, உங்களுடைய உழைப்புக்கான அங்கீகாரம் இந்த மாதத்துல நிச்சயமா கிடைச்சிடும். அதே போல ராகு 4ஆம் இடத்துல இருக்காரு, 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்காரு. இது ஒரு மாதிரி நிறைய பிரஷரையும் சேர்த்தே கொடுக்கும். நிறைய பொறுப்பை கொடுத்து நம்மள ஹெவியா ஒர்க் பண்ண வச்சிருவாங்க. சோ அந்த காம்பினேஷனையும் சேர்த்தே கொடுக்குது. இருப்பினும் அது சுபத்துவம் தான், அது பெருசா மைனஸ்னு சொல்ல முடியாது. சுபத்துவம் தான். இந்த நேரத்துல நம்முடைய உழைப்பை 100 மடங்கு கொடுக்கறதுக்கான காலகட்டம். உங்களுடைய உழைப்பை கொடுங்க, அதுக்கான அங்கீகாரம் மிக விரைவிலே உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது 4ஆம் இடத்துல இருக்கிற உச்ச சுக்கிரன் பொருளாதார ரீதியா நிச்சயமா வளர்ச்சியை கொடுத்துருவாரு. ஆல்ரெடி இருக்கிற கமிட்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ற அளவுக்கு நமக்கு பொருளாதாரம் கிடைக்கும். அதை கரெக்டா நம்ம சரியான இடத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். சரியான இடத்துல அந்த பொருளாதாரத்தை நம்ம கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். ஏன்னா ராகுவோட இணைந்த சுக்கிரன் இந்த நேரத்துல பணம் வருதுன்னு சொல்லிட்டு ஆடம்பரமான செலவுகளை அதிகமா பண்ண ஆரம்பிப்போம். ஆடம்பரமா தேவையில்லாத விரை செலவுல பண்ணுவோம். அதே போல இந்த வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, அப்படி இல்லைன்னா நம்முடைய எலக்ட்ரானிக் கேஜெட் ஏதாச்சும் நம்ம சேஞ்ச் பண்றது, இப்படி ஏதாச்சும் விரை செலவுகளை இழுத்து விடும். எனவே வரக்கூடிய பொருளாதாரத்தை உங்களுடைய கமிட்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. அது நிச்சயமா உங்களுக்கு சுப மாற்றத்தை பெற்றுக் கொடுக்கும். தண்ட விரை செலவு முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அடுத்தது 5ஆம் அதிபதி கேந்திரம் ஏறி இருக்காரு. 5ஆம் இடத்துல சனி பார்வை. இது வந்து குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல கரெக்டா 14ஆம் தேதிக்கு மேல ஒரு விதமான சுப மாற்றத்தை கொடுக்கும். சனி பார்வை 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால பிள்ளைகள் சார்ந்த வகையில ஒரு மாதிரி கவலை, வருத்தம், பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய சிந்தனை, இதெல்லாம் ஒரு மாதிரி ஒரு ஓரமா நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனா 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால, அதுவும் 5ஆம் அதிபதி கேந்திரம் ஏறுறதுனால இது பிள்ளைகளுடைய வளர்ச்சி பற்றிய விஷயங்கள்ல ஒரு மாதிரி சந்தோஷத்தை கொடுக்கும். பிள்ளைகள் பற்றிய கவலைகளுக்கு தற்காலிக நிவர்த்தியை கொடுக்கும். சோ அந்த காம்பினேஷன் சிறப்பா இருக்கு. இருப்பினும் சனி பார்வை 5ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும், குறிப்பா மார்ச் 29 வரைக்கும் பார்த்தோம்னாக்கா பிள்ளைகளோட பெருசா ஒத்து போகாது. ஒரு மாதிரி வருத்தமான ஒரு மனநிலை ஒரு ஓரமா இருந்துகிட்டு இருக்கும். சோ அதுலயும் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடாது, அதிகமா கோபப்படக்கூடாது. தன்மையான பேச்சை நீங்க வெளிப்படுத்துறது சிறப்பு. மேலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் தேதிக்கு மேல இந்த பூர்வீக சொத்துல இருந்த குழப்பம், குலதெய்வ வழிபாடு சார்ந்த வகையில இருந்த குழப்பம், குழந்தை பாகியம் சார்ந்த வகையில இருந்த குழப்பம், மேலும் பிள்ளைகள், காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் இருந்த குழப்பங்கள்லாம் 14ஆம் தேதிக்கு மேல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நிவர்த்தி ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா 5ஆம் அதிபதி கேந்திரம் ஏறுறாரு. சோ அது நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவர் தான் பண்ணணும். அடுத்தது குருவை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. இது வந்து தாயோட மேக்சிமம் ஒத்து போகாத நிலையை காமிக்குது. தாய் சார்ந்த விஷயங்கள்ல கவனம் நிச்சயமா இருக்கணும். அதே போல தந்தை சார்ந்த விஷயங்கள்ல கூடுதல் விழிப்புணர்வு இருக்கணும். ஏன்னா சனி சூரியனுடைய கூட்டணி வருது இந்த மாதத்துல. அது வந்து தந்தையோட ஒரு மாதிரி போராட்டமான ஒரு சூழ்நிலையை குறிக்குது. ஆகவே தந்தை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு காட்டணும். மேலும் தந்தையாருடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்திக்கணும். அவசரப்பட்டு வார்த்தைகளை வெளியிடக்கூடாது. சோ அந்த காம்பினேஷன்லாம் நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அதே போல தாய் சார்ந்த விஷயத்திலையும் கவனம் செலுத்திக்கணும். தாயாருடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், இதுல எல்லாம் நீங்க கொஞ்சம் விழிப்புணர்வோட இருக்கணும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய சுய முன்னேற்றம் சம்பந்தமான யோசனையும் அதிகமா இருக்கும். ஏன்னா நம்முடைய ராசிநாதன் 4ஆம் அதிபதி 6க்கு போகும்போது நம்முடைய சுய முன்னேற்றம் சம்பந்தமான யோசனையையும் சேர்த்தே கொடுப்பாரு. ரொம்ப எதையும் அலட்டிக்காம ஜஸ்ட் ஃப்ரீயா உங்க மைண்டை வச்சுட்டு உங்களுக்கு எது வருதோ, உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்க. அது நிச்சயமா உங்களுக்கு ஃபேவரா மாறும். அடுத்து செவ்வாய் 7ஆம் இடத்துல விரையாதிபதி 7க்கு வந்திருக்காரு. அதுலயும் வக்ர நிவர்த்தி ஆக போறாரு. சோ 5ஆம் அதிபதி 7க்கு வருது சிறப்புன்னு சொல்லியிருந்தேன். அதே போல விரையாதிபதி 7க்கு வருது வாழ்க்கை துணையால ஒரு மாதிரி விரைய செலவுகள் ஏற்படுறது வாய்ப்பு
வாய்ப்பு இருக்கு. அதே போல வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும், விழிப்புணர்வோட இருக்கணும். அடுத்தது மெயினா பார்த்தோம்னாக்கா நண்பர்களால தேவையில்லாத விரை செலவுகள் ஏற்படலாம். ஆகவே நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருந்துக்கணும். மேலும் இந்த கூட்டு தொழில இன்வெஸ்ட் பண்றது, கூட்டாளிகளுடைய பேச்சு கேட்டுட்டு தேவையில்லாத விஷயங்களை இன்வெஸ்ட் பண்றது, இப்படி ஏதாச்சும் இழுத்துட்டு போகலாம். ஆகவே அதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வோட இருக்கிறது நல்லது. அடுத்தது ஜீவன ஸ்தானத்துல குரு பார்வை கேது ஜீவனத்துல, இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு நிரந்தரமான ஒரு உத்தியோக வாய்ப்பு இந்த மாதத்துல நிச்சயமா கிடைக்கும். சோ அது இந்த மாதத்துல ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயமா நான் பாக்குறேன். தொழில் உத்தியோகத்துல இருந்து அந்த தொய்வு தன்மை எல்லாம் நிவர்த்தியாகி எல்லாமே நமக்கு ஃபேவரா மாறுற மாதிரி இருக்கும். சோ அந்த காம்பினேஷன் ரொம்ப சிறப்பா இருக்கு. மேலும் தொழில் உத்தியோகம் சார்ந்த சிந்தனை எழுச்சி பெற்று நிற்கும். நிறைய பேர் உத்தியோகத்துக்கு போயே ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் இந்த மாதத்துல நிச்சயமா ஏற்படும். அதனால நம்மளுடைய மனசுக்கு பிடிக்காத வேலையா இருந்தாலும் அதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம பிடிச்ச மாதிரி நடிச்சுக்கிட்டே அப்படியே மூவ் ஆன் பண்ணிடுவோம். அவே தொழில் உத்தியோகத்துல ஒரு நிரந்தரமான மாற்றம் அப்படிங்கிறது நமக்கு ஃபேவரா இருக்கு. கேது 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால அதுல வந்துட்டு ஒரு 95% பார்த்தோம்னாக்கா நம்முடைய மனசுக்கு பிடிக்காத வேலையை பிடிச்ச மாதிரி நடிச்சுக்கிட்டு பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும். அதுல எந்த விதமான மாற்ற கருத்தும் இல்ல. ஆனா தொழில் உத்தியோகத்துல இருந்த தொய்வு தன்மை இப்போ நிவர்த்தியாகும். அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். அடுத்தது உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல இந்த மாதத்துல நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா 4ஆம் இடத்துல பார்த்தோம்னாக்கா ராகு உச்ச சுக்கிரன் இந்த காம்பினேஷன் எல்லாம் வருது. அதுலயும் வந்து சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க. 6ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க. இந்த காம்பினேஷனும் வருது. இது ஹெல்த் வைஸா நிச்சயமா வீக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க. குறிப்பா அந்த வயிறு சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க. நீங்க சாப்பிடுற உணவு, உங்களுடைய ரெகுலர் ரொட்டீன் இதுல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்தது இந்த மாதத்துல சளி தொந்தரவு கொஞ்சம் அதிகமா இருக்கலாம். அதுலயும் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா நுரையீரல், மேல் மார்பக பகுதி இது சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த இடங்கள் எல்லாம் பாவகிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்கு. அதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். மேலும் இந்த இடுப்பு முதுகெலும்பு பகுதிகளில் ஏதாச்சும் வலிகள் ஏற்படலாம். ஏன்னா நம்முடைய ராசிநாதன் அவர் வந்து 6ஆம் இடத்துல இருக்காரு. அந்த இடுப்பு முதுகெலும்பு பகுதிகளில் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். மேலும் இந்த மாதத்துல இந்த கண் சம்பந்தமான விஷயம், கண்கள் ஏதாச்சும் சூடுனால ஏதாச்சும் பிரச்சனைகள் ஏற்படுறது. ஏன்னா சூரியனுடைய சஞ்சாரம் 2ஆம் இடத்துல இருக்கு. சூரியன் வெப்ப கிரகம், அது 2ஆம் இடத்துல இருக்கும்போது இந்த உஷ்ணத்தால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஏற்படலாம். ஆகவே கண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனம் செலுத்திக்கோங்க. ஓவரால் அந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் வைஸா மட்டும் நீங்க எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க. தேவையில்லாத விஷயங்களை மைண்ட்ல போட்டு நீங்க ரொம்ப குழப்பிக்காம இருக்கிறது நல்லது. ஏன்னா ராசிநாதன் வந்து 6ஆம் இடத்துல இருந்தா தேவையில்லாத சிந்தனையை அதிகமா கொடுக்கும். ரொம்ப அதிகமா நெகட்டிவான தாட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால உங்களுடைய மனநிலை, உடல் ஆரோக்கியம், உங்களுடைய சிந்திக்கிற அந்த தன்மை இதுல எல்லாம் நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிட்டாலே போதுமானது. மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா இருக்கு. முக்கியமா தொழில் உத்தியோகத்துக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. ரொம்ப மைனஸ் எல்லாம் இல்ல. உங்களுடைய முயற்சிக்கான அங்கீகாரம் இந்த மாதத்துல நிச்சயமா கிடைக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இதுவரையும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஜஸ்ட் ஒரு கோச்சார பொது பலன்கள் தான். இந்த பலன்கள் எல்லாமே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கிற கிரகங்களுடைய அமைப்பு மற்றும் தசாபுக்திகளின் அடிப்படையில மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா தசாபுக்தி ரொம்ப ஃபேவரா இருக்குனாக்கா கோச்சாரம் எவ்வளவு வீக்கா இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் கிடைக்கும். அதே போல தசாபுக்தி வீக்கா இருக்குனாக்கா கோச்சாரத்துல எவ்வளவு நல்ல பலன்கள் இருந்தாலும் அது உங்களுக்கு கொஞ்சம் மைனஸா தான் இருக்கும். ஆகவே தசாபுக்தியின் அடிப்படையில தான் நீங்க கோச்சாரத்தை புரிஞ்சுக்கணும். நீங்க வெறும் கோச்சாரத்தை மட்டும் பார்த்துட்டு எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர வேண்டாம். அதே போல கோச்சாரம் கொஞ்சம் மைனஸா இருக்குனாக்கா அதை நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம். கோச்சாரம் அப்படிங்கிறது மாத கிரகங்களுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கும் அதை பொறுத்து சாஸ்திரங்கள் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நடக்கிற தசாபுக்திகளுக்கு ஏற்ப நிச்சயமா மாறுபடும். ஏன்னா ஒருத்தருடைய தசாபுக்தி ஒரு வேவ்லென்த்ல இருக்கும். ஒருத்தருக்கு யோக தசை நடக்கும், ஒருத்தருக்கு அவயோக தசை நடக்கும், ஒருத்தருக்கு ஒரு நியூட்ரலான தசை நடக்கும், பாதி சுபம் பாதி அசுபம் அப்படிங்கிற மாதிரியான கலவையான தசை நடக்கும். இந்த காம்பினேஷன்லாம் நிறைய இருக்கு. வெறும் கோச்சாரத்தை மட்டும் பார்த்து எதையும் நீங்க குழப்பிக்காதீங்க. அதே போல நம்மள நிறைய பேர் பார்த்தோம்னாக்கா ஒரே நேரத்துல 4-5 யூடியூப் சேனலை பார்த்து ரொம்ப குழப்பிக்கிறாங்க. ஒருத்தவங்க ஒரு மாதிரியான அனுபவ ரீதியான செயல்பாடுகள்ல பலன்கள் சொல்லுவாங்க. ஆகவே நீங்க நிறைய யூடியூப் சேனல்ல வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழப்பம் தான் மிஞ்சும். உங்களுக்கு எந்த சேனல் சூட்டபிளா இருக்கோ அந்த சேனலை சூஸ் பண்ணி ரெகுலரா அதே சேனலை ஃபாலோ பண்ணுங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 3 இருந்து 4 மாதம் ஒரே சேனலை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு கிடைக்கும். ஆகவே உங்களுக்கு எந்த சேனல் சூட்டபிளா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த சேனலை நீங்க ஃபாலோ பண்ணி அதிலேயே டிராவல் பண்ணுங்க. ஒரே நேரத்துல 4-5 சேனல்ல பார்த்து ரொம்ப குழப்பிக்காதீங்க. அதுவே உங்களுக்கு பெரிய மன உளைச்சலை கொடுக்கும். கோச்சாரம் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸுக்கு மட்டும் தான் நீங்க பாத்துக்கணும். இது அப்படியே எடுத்து உங்க லைஃப்ல ரொம்ப அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் இருக்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு கிளான்ஸுக்கு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய பிளான் எல்லாம் அப்படியே மாற்றி நமக்கு சாதகமா அமைச்சுக்கிறது சிறப்பு. மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி புத்தாண்டு சிறப்பு பலன்கள் ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் ரொம்ப டீப்பா ரிலீஸ் பண்ணியாச்சு. அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த 2025 நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி போக போகுது அப்படிங்கிற ஒரு டீப் அனலைசிங் அந்த வீடியோல கொடுத்திருக்கேன். அதே போல சனி பெயர்ச்சி பலன்கள் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணியாச்சு. 12 ராசிகளுக்கும் ரிலீஸ் பண்ணியாச்சு. அந்த வீடியோக்கான லிங்க்
எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த வீடியோ நீங்க பார்க்கலைன்னா உங்களுக்கு டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. நிச்சயமா அதுவும் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள்.